அது ஒரு நிலவற்ற நள்ளிரவு நேரம். அருண் தன் காரில் கைவிடப்பட்ட ஒரு நெடுஞ்சாலையின் வழியாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். திசையெங்கும் இருள் படர்ந்திருக்க ஹெட்லைட் வெளிச்சம் அவனுக்கு வழி காண்பித்துக் கொண்டிருந்தது. அப்போது சாலையோரத்தில் ஒரு பெண் லிப்டுக்காக கையை உயர்த்தி நின்றாள். அவள் முகம் ஒரு தாவணியின் கீழ் மறைந்து அவள் உடல் இயற்கைக்கு மாறானதாக தோன்றியது. அருண் தயங்கினான். ஆனால் மனிதாபிமானம் அவனை இழுத்தது. அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சாலையின் ஒரு திசையை கை நடுங்கி சுட்டிக்காட்டினாள். அவள் காட்டிய இடத்தை பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பிய அருணின் இதயம் ஓய்வில்லாமல் துடித்தது. அவள் அங்கிருந்து போய்விட்டாள். ஏதோ தவறு நடந்துவிட்டது என்ற உணர்வை அவனால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. இதயம் துடித்து காரை நிரப்பியது. குளிர்ந்த விரல்கள் அவன் தோளை பற்றின. அருண் திரும்பினான், நடுங்கினான். அங்கே அவள் இருந்தாள். அவள் முகம் மரணத்தின் அழகை அவனுக்கு காட்டியது. குழி விழுந்த கண்களுடன் கோரமான சிரிப்புடனும் அவன் கண்ணை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் அருகில் குனிந்து கிசுகிசுத்தாள். நீங்கள் காரை நிறுத்தி இருக்கக்கூடாது. விடியற்காலையில் அருணின் கார் சாலையோரத்தில் கைவிடப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டனர். என்ஜின் இன்னும் இயங்குகிறது. கதவுகள் அகலத் திறந்திருந்தன. ஆனால் அவன் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. அப்போ அந்த பெண், அவள் இன்னும் காத்திருக்கிறாள். அவளுடைய அடுத்த சவாரிக்காக.